இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று நிம்மதி. சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியா வாழணும்டா. அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னா நிம்மதி நிம்மதி இது என்னது? ஒரு தொடரோட இந்த என்ன பார்க்க போறோம்னா சீரியல் கொடுமை இல்லையா? ஐயோ சிரிக்கிறாங்க எல்லாரும். சீரியல் ட்ரோல்ல சீரியல் டைட்டில் சாங்கோட டியர் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய தமிழ் சீரியல் பார்த்துருப்போம். அதுல டைட்டில் சாங் ஒன்று வரும். அது வந்து பெஸ்ட் எது, குட் எது, ஒஸ்ட் எது, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதான்டா இருக்கிறதுல பெஸ்ட், வேற லெவல்டா அந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, குட் கேட்கலாம். அடுத்து வந்துட்டு ஓகே. ஓகேனா ஓகேடா, ரொம்ப மோசம் கிடையாது, ஓகே ஓகேவாண்டா. ஓகே ஓகே. அடுத்து வந்துட்டு தெரியலனா என்ன சொல்றதே இல்லையான்னு அர்த்தமா? என்ன சொல்றதுன்னே தெரியல. கேட்காத சாங்கா இருக்கலாம், இல்ல வந்து எனக்கு பிடிக்காத சாங்கா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல, நல்லா இருக்கா நல்லா இல்லையா கூட தெரியல, அந்த மாதிரி சாங்னா இதுல வரும். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டி ஒலி. இது என்ன கோட்டா? இந்த பாட்டுலாம் கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க யாரும். இது வேற வழியே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நான் கோட்ல தூக்கி போட்டுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சீரியல் சொன்னாலே அது மெட்டி ஒலி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஆமா ஆமா, மெட்டி ஒலி. காலேஜ் படிக்கும் போது மெட்டி ஒலி தான். எப்போதும் மெட்டி ஒலி தான். அதுலதான் என்னோட சீரியல் பயணமே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல வந்துட்டு நம்ம கையில ரிமோட் வராது, அம்மா பாட்டி சித்தி இவங்க கையில தான் ரிமோட் இருக்கும். இப்போ வரைக்குமே சீரியல் டைம்ல அவங்க கையில தான் ரிமோட் இருக்குமே. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதுதான் நாமளும் உட்காந்து பார்க்க முடியும், வேற வழி இல்ல. காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரையும் பார்ப்போம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுதான் இந்த சீரியல். அவங்க கூட சேர்ந்து ரெகுலரா பாக்குற மாதிரி ஒரு சீரியல் ஆயிடுச்சு. கொடுமைப்படுத்துறாங்க மாமியார். எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. இந்த சீரியல் சாங்கும் வேற லெவலு, இந்த சீரியலுமே வேற லெவல்டா. இத அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கல்யாண சாங் வேற எதுவுமே கிடையாதுடா. லிங்கி பாய்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கேட்டுட்டே இருக்கலாம்டா, அப்படிப்பட்ட ஒரு சாங்டா இது. என்ன ஒரு வைபு. எல்லாம் ஓடும் போல இருக்கு பாட்டு. நாஸ்டாலஜிக்கான ஒரு வைபா. அடுத்த சீரியல் வந்துட்டு கோலங்கள். ஓ ஆமா ஆமா, இந்த சீரியல் நானே நிறைய பார்த்திருக்கேன். இப்போ வரையும் ஓடுது, நான் இப்பயும் பார்த்துட்டேன். சீரியல சொல்றேன் நான். சீரியல் தான் பாக்குறியா? அப்ப பார்த்தேன். அப்படியா? இன்னும் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாத வேலை? சின்ன வயசுல இந்த பாட்டு போனாலே லூஸ் மாதிரி ஆடிட்டு இருப்பேன். இப்போ முடியல. சாங்கோட இருக்க பாருங்க எப்படி எழுதிருக்காங்க. ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல ஒரு படத்துக்கு ஈக்குவலா எழுதிருப்பாங்க.
ஆதி கேரக்டரா இருக்கட்டும், அந்த தமிழரா? வந்துட்டு இருந்தாருல, அவர் பேர் தோழன் என்ன? தோழன் பாரு ஒருத்தர். தில்லைராஜன் அவரோட கேரக்டரா இருக்கட்டும், நம்ம தேவையா தேவையான அபி. கேரக்டரா இருக்கட்டும், தொல்காப்பியம். சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போகலாம். சும்மா அடுத்த சீரியல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டுக்கு போலாம். சத்யா நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுலயும் வந்துட்டா. காணும் காலங்கள். இது செம. இந்த சீரியல்லாம் வெறிகொண்டு பார்த்துட்டு இருந்தானா. இத வந்துட்டு கண்டிப்பா போட்ல போலாம். ஆமா ஆமா. நெக்ஸ்ட் ராஜ ராஜே. இதுவும் பார்த்துருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் போடுவாங்க, 9 வரைக்கும் போடுவாங்க. இதெல்லாம் வெறிகொண்டு பார்த்துட்டு இருப்போம். இது சீரியல் சாங்கா இல்ல படத்துல ஒரு ஆமா ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சாங்டா இது. இப்பெல்லாம் இந்த மாதிரி சீரியல் வரது இல்ல. ஆமா ஆமா. ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு மட்டும் தான் போடுவாங்க. ஆமா 9 வரைக்கும் மேலதான் வரும். இத வந்து தூக்கி நம்ம போட்லயே போடலாம். இந்த சாமி தொடர் பேய் தொடர்லாம் விட்டுட்டாங்க. நான் இந்த சீரியல் பார்த்தது. கவிஞர் வாலி தான் அந்த சாங் எழுதிருக்காரு. அதை போட்டிருப்பாங்க. இதை கண்டு வேற பிடிக்கிறாங்களா? என்னடா பண்றீங்க? சாங் வந்துட்டு கன்ஃபார்மா கோட் தான். ஆமா ஆமா. சாங் நான் நிறைய வாட்டி கேட்டேன். இதுல வந்து இந்த போஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்திமான். ஆனா எனக்கு வைப் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஆனா படம் அது பிடிக்கும். ஆனந்தம் கேட்டதே இல்லை. இதோட பாட்டு கேட்டதே இல்லை. இது வந்து சாங் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கேட்க. அவ்வளவுதான். ஐயோ இது நல்லா இருக்கு. தெரியாது எனக்கு. இல்ல மூவி சாங் மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கும். ஆனா பாடுற அளவுக்குலாம் பண்ண மாட்டேன். இவங்க சீரியல் நடிச்சே நான் பார்த்தது. ஆனந்தம் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் 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 சாவு மோள அடிச்சு. எதிலும் ஆனந்தம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிங்கிள் துறடா. ஏசி துறைய தெரியுமாடா? என்னது? மாசா இருப்பாரு. தெரியல. நடந்தா பூகம்பம், அடிச்சா இடி, அப்புறம் கண்ணுல மின்னல் தான். அவர் பேர் என்ன? என்கவுண்டர் துரை. தெரியல. சீரியல் வந்துச்சு. கஸ்தூரி கேட்டதே இல்லை. சீரியல் பார்த்துருக்கேன். பாட்டு கேட்ட மாதிரி இல்லை. எஸ்பிபி வாய்ஸ்ல இந்த சாங் கேட்கவே நல்லா இருக்குடா. அப்படியா? கேட்டிருக்கா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாட்டு நான் கேட்டதே இல்லை. ஒரு கூந்தல் வெண்ணிலா அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரும் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. கண்டிப்பா கோட்டு தான் போகணும். அப்படியா? அவருக்கு பிடிச்சது. ஒரு காற்றை போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாலே. நான் கேட்டது கூட இல்லைங்க. நான் கேட்டிருக்கேன். பார்த்துருக்கேன். இப்படி ஒரு சீரியல் இருந்தாலும் தெரியாது. திருமண கனவுகள் கண்டாலே. எங்க வீட்டுல பாத்துருக்க மாட்டாங்க அதெல்லாம். அதனால ஆனா அந்த அளவுக்கு பாடுற அளவுக்கு தெரியாது. எங்க வீட்டுல பாத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம். பார்த்துன்னு தான் நான் கேட்டிருப்பேன். அந்த பாட்டுல கண்ணில் போடுறதா பாத்துருக்க மாட்டாங்க.
வேற ஏதாவது சீரியல் அடுத்த பார்த்துருக்கோம். லேட்டஸ்டான ஒரு சீரியல் அன்பே வா. இதெல்லாம் இப்போ வந்து சீரியல் போல இருக்கு, எனக்கு தெரியாது. படத்து பாட்டு இது. என்னன்னே புரியலடா எனக்கு சத்தியமா. இவனுக்கு வந்துட்டு ஒரு சாங்கை ரீமேக் பண்ணா கூட அது கேவலமா தான் பண்ணுவானுங்க போல. இது இத ஒரு லிஸ்ட்ல வேற கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. இது சீரியல் நம்ம அன்பே வா பார்த்ததே டைட்டில் சாங் இல்லையா? போட்டிருக்கானுங்க. இப்போ வந்ததுங்க. ஆனா அது அப்படியா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தெரியலடா. அவமானம் தெரியல. வட கேவலம் ஒண்ணும் இல்ல. அடுத்து நந்தினி சீரியலோட டைட்டில் சாங். நந்தினி இது நல்லா இருக்கு. பேய் இதுதான். ரெண்டு செமையா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்துட்டு இது நான் செமையா இப்பதான் இருக்கு. கேட்டேன். இப்பதான் ஓகே கேட்டு. ஓகே. சூப்பர் பாட்டு இது. திருமதி செல்வம். திருமதி. அடப்பா நந்தினி பாட்டு நல்லா இருக்கும். ரொம்பவே ஆனந்தமா இருக்குடா. இந்த சீரியல் நான் பார்த்தது. இது வந்து ஒரு மெலடியான ஒரு அழகான ஒரு சாங் இது. பாட்டுலாம் கேட்டிருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கும், லிஸ்ட்ல போட்டுடலாம். நிறைய பேர் இருக்காங்க பழைய ஆட்கள் ஃபுல்லாவே இதுல. இந்த சீரியலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. கோலங்களுக்கு அடுத்து இதுதான். பாரு, செம்மையா முடிச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வேண விதைச்சவன் வேணா இருப்பான். வண்டி எடுங்க போலாம். ஓ இதுலயே வருமா? தெரியலையே. அப்போ இவர் இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமா இப்பதான் விஜய் மாதிரி பண்றேன்னு சாவடிக்கிறாரு. ஆனா இந்த சீரியல்ல வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் கூட முடிச்சிருப்பாங்க. அதுதான் நல்லாவே இருக்கும். பெரியப்பா ஓ, மட்டும் அப்படியா? வந்தாருன்னா நீ காலிடா. அடுத்து வந்து ஜீபும்பா. இதுதானே. ஒரு டைப்பா இருந்தது. இந்த அளவுக்கு இல்ல. நம்ம பாட்டு இது அந்த அளவுக்கு. மரண சாங்கடா. ஓ இதுதான் நீ பாட்டுனியா? ஆமா இல்ல. ஒரு வாட்டி பாடு. நான் நல்லா தான் பண்ணேன். சீரியல் சாங் படத்துல வர சாங்கானு அப்படி ஒரு சாங்கடா இது. ஆடியன்ஸ் கொடுக்குற காசு அந்த பாட்டுக்கே சரியா போச்சு சார். இது என்னது? எல்லா தீமிதி திருவிழாலையும் இந்த சாங் கண்டிப்பா இருக்கும்டா. அப்படியா? இந்த சாங் வந்துட்டு கன்ஃபார்மா கோட் தான். கோட்ல தூக்கி ஆமா ஆமா. போட்டு ஏன்னா நான் இதை பாடி கேட்டேன். இல்ல தெய்வ குத்தம் ஆயிண்டா. அடுத்து பிரியமானவள். கேட்ட மாதிரி இருக்கு. இது வந்து நல்லா யாருன்னு இருக்கும். தெரியல. அதுல தூக்கி போட்டுடலாம். பழைய சீரியல் வேணும். அடுத்து தெய்வ மகள். இது கேட்டிருக்கேன். இந்த சீரியலும் காமெடிக்காக பார்த்தேன். அந்த சீரியல்லாம் இது வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால நல்லா இருக்குங்கிறதுல போட்டுடலாம். நல்லா இருக்குடா. அடுத்த சீரியல் உறவுக்கு கை கொடுப்போம். புதிய சேனல். மக்கள் நீதி மையம் லோகோலாம் வருது. இதுல ஓஹோ. மக்கள் நீதி மையம் லோகோவை அப்படி இருக்குமோ? ஏவிஎம்ல கையை கொடுத்து காப்பாத்தவா? ஒன்றும் வேண்டாம். உரிமைக்கு குரல் கொடுப்போம். அவரே பாடுறாரு தெரியலையா? சும்மா வாயாச்சு. தெரியல தெரியல. இதுவும் ஒரு நல்ல சாங். இது நல்ல சாங் போயிடுச்சா? எனக்கு தெரியல பண்ணி பாருங்க. தெரியல அம்மா எனக்கு. அந்த மாதிரி ஆமாம். அகந்தைக்கு விடை கொடுப்போம். ஒரு கையை ஏந்தி வந்தால் இரு கையால் பொருள் கொடுப்போம். உறவுக்கு கை கொடுப்போம். எல்லாம் எங்க இந்த இருக்கும்? சாங்கோட லிரிக் வந்து எழுதிருக்காரு. நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. அடுத்து தென்றல் சீரியல். ஓ ஆமா ஆமா மியூசிக்லாம் நிறைய.
இவரு தான் தீபக் தானே? சாங்குமே நல்லா இருக்கும். தீபக். அதனால இதை வந்து நல்லா இருக்குங்கிற லிஸ்ட் போடலாம். ஐயோ அருமையா இருக்கடா. இந்த சீரியலோட ஸ்டோரியுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்டா. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன் நல்லா இருக்கும். அரந்தன்றல். அடுத்து ரெக்கை கட்டி பறக்குது மனசு. கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி விஜய் டிவியா பார்த்தது? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த பாட்டுலாம் வரவே இல்லை. கணக்காலங்கள் தான் வந்துருச்சு. அது என்ன தெரியும் அந்த இது வரலையே. அது சும்மா போடுறதுனால போட்டிருக்க மாட்டான். சீரியல் பத்தி எனக்கு தெரியல, ஆனா சாங் நல்லா இருக்கும். தெரியல, ரெண்டுமே எனக்கு தெரியல, கேட்டதே இல்லை. விஜய் டிவியா ஜீ தமிழா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டுத்துலயும் மாறி மாறி நடிப்பாங்க, அதனால. அடுத்தது வாணி ராணி. அண்ணாமலை இல்லையா? அண்ணாமலை கூட கேட்டிருப்பேன். ஆமா, கணினி அதெல்லாம் பயங்கர இது. இது வந்துட்டு இனிமேதான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னோட ஃபேவரட் சீரியல் மை டியர் பூதம். நல்லா இருக்கும். அது சாங் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கறத போடலாம். நல்லா இருக்கு. பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? அடுத்தது சொர்க்கம். ஒரு பர்டிகுலர் லைன் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் மதியானம் போடுறதா? இதெல்லாம் மதியானம் கேட்ட ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் கட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன், அப்பெல்லாம் ஓடும். அப்படிதான் எனக்கு பார்த்தேன். அவர் மறுபடியும் வைக்கிற கையில தான் இருக்கு நம்ம சொர்க்கம். அது அழகா சொல்லியிருக்காங்க. சாங் வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கிற லிஸ்ட்ல போட்டுடலாம். ஐயோ அருமையா இருக்கடா. அடுத்தது உறவுகள். மதியானம் போது ஸ்கூலுக்கு போமா இல்ல உட்காந்து பாப்போமா? இது அப்போ எம்டிஆர் உட்காந்து பாப்பாரு போல இருக்கு. ஸ்கூல் கட்டி எல்லாம் மதியானம் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு இதெல்லாம் நைட்டு நான் பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீரியல் சாங் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சேன். வந்து தொடர்ந்து அதையே பாடிட்டு இருக்கேன். அப்பப்ப நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கு, நல்லாவும் இருக்குது. இப்போ வர சாங்கை விட இந்த சாங் கேட்க நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு கேட்க. அப்போ உள்ள சீரியல் பாட்டே நல்லா இருக்கும், கேட்கற மாதிரி இருக்கும். இப்பதான் ஏனாதானு போட்டுட்டு இருக்கு. இப்பெல்லாம் போடுறாங்களா பாட்டு சீரியலுக்குலாம்? இப்பெல்லாம் சீரியல் பாட்டே போடுற மாதிரி தெரியல. இந்த ஒரு லைன் கேட்ட மாதிரி இருக்கு. வைரமுத்து லிரிக், டிமான் மியூசிக் பாத்துங்க. ஓஹோ, காம்பினேஷன் கிடைக்காது சார். நல்லா இருக்கு. இது எப்போ வர சீரியல் நல்லா இருக்குல்ல? என்னது உண்மையா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியலுமே நல்லா இருக்கும். கேட்ட மாதிரி இருக்கு. அதனால இது வந்து நல்லா இருக்கு. என்ன இது? வேலனா? ஓ, நான் பார்த்தது இல்ல, பாட்டு மட்டும் கேட்டிருக்கேன். அடுத்து வந்து பந்தம். பந்தம் இல்லையே பூமியில் ஏதடி சொந்தம். பந்தம் 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 இல்லையே பூமியில் ஏதடி சொந்தம். வந்துட்டு எப்பயாச்சும் டைம் கிடைச்சுன்னா அந்த சாங்கனை கேட்டு பாருங்க. இதுல வர லிரிக் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுவும் வைரமுத்து டிமானோட காம்போ தான். அவங்க என்ன சீரியல் பக்கம் வரதுல அப்படி சொல்லிட்டு இல்ல, சீரியல் இப்ப யாரும் பயங்கரமா ஒர்க் பண்ண முடியல. அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா.
இப்போ வந்து சொல்லலாம், நம்ம சீரியலை சாதாரணமா சொல்ல முடியாதா, நம்ம வம்சி சொல்ற மாதிரி தான். என்னப்பா இது ஒரு சீரியல்? என்ன சீரியல்? why are you degrading serials? brother, it's not a joke, brother. It's not a joke. அதனால இதை வந்துட்டு நல்லா இருக்கும் லிஸ்ட்ல போட்டுடலாம். ஏ எப்பா டே இதாடா வந்து நாம வந்துட்டு சீரியல்ல வந்து படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஆனா சீரியலோட ரெஃபரன்ஸ் படத்துல வச்சாங்க. சீரியல் தான்டா. சித்தப்பான் ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு நானு. சித்தப்பா சும்மா ராணி வேற. குழந்தை வாய்ஸ் வந்து சித்தின்னு கூப்பிடுவோம். ஆமா படத்துல அப்படி வந்துச்சுன்னா இந்த பாட்டை பாடிடுவாங்க. வாங்கடா வாங்கடா போட்டு நான் சீரியல் போடுறேன் வாங்கடா. பாட்டு போடுங்க. ஓடு ஓடு ஓடு. இது கன்ஃபார்மா கோட் தான்டா. இது கோட் லிஸ்ட்ல. ஆமா ஆமா. அடுத்தது காதலிக்க பாட்டே போட நேரமில்லை. மாட்டாரு. இந்த போட்டார்ல சீரியல் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்பேன். பாட்டு முடிஞ்சாலும் மாத்திடுவேனா. இது ஆல்பம் சாங்னே ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா. மொபைல்ல இதாண்டா ரிங்டோன். ஆமா ஆமா ஆமா. அந்த பேசிக் மொபைல்லாம் போய் தான் பாட்டு. பாட்டு எனக்குள்ள சீக்கிரம் பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சீரியலுக்கு பார்க்கவே தோணுது. என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் செல்ல இருந்து மட்டும் வித்தியாசமான சவுண்ட் வருதுன்னு பாக்குறீங்களா? இது எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல. இது வந்து சீரியல் சாங்கா இல்ல ஆல்பம் சாங்கானு என்னால நம்ப முடியலடா. இத வந்துட்டு கோட்ல தான் போட்டாங்க. வழி இல்ல. அடுத்து அஞ்சலி சீரியலோட டைட்டில் சாங். இதெல்லாம் மதியானம் போடுறதா? அவங்க யார் தெரியுதா? தெரியுது தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. தெரியும் பார்த்துருக்கேன். கேட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல. இந்த கில்லி படத்துல வர அந்த ஷாலாலா அந்த மேகம் கற்குது. சோ அந்த மாதிரி ஹீரோயின் இன்ட்ரோக்காக உள்ள சாங் மாதிரியே இருக்கும். இதுல வந்து ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் நல்லா இருக்கும்டா. சினிமா பாட்டு மாதிரியே இருக்குடா. இது வந்து கோட் லிஸ்ட்ல தான் போடணும். அடுத்து மல்லி சீரியல். என்னது? என்ன பழைய பாட்டை திருவிட்டு கிடக்குறாங்க. இவரு உண்மையிலே பாத்துருக்காரா இல்லையா பழைய பாட்டு? அவருக்கே கடுப்பா எந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ உள்ள சாங்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டுறதுக்காக தான் வெச்சனே. நான் கூட ஒரு நிமிஷம் தப்பா அதான் சொல்றேன் பாத்தியா. இப்போ உள்ள இது சீரியலுக்குலாம் கஷ்டமே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு தப்பா ஃபர்ஸ்ட் இல்லாதனால நம்ம தெரியல அந்த லிஸ்ட்ல போட்டுடலாம். ஐயா அது லிஸ்ட்லயே வைக்கிற வரக்கூடாது. மியூசிக் வச்சுக்கிட்டு அங்க போனாலும் இந்த மியூசிக் தான்டா ரிங்டோனா வச்சிருப்பாங்க. இந்த சீரியல் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு அனுப்ப முடியுமா? நம்பரை கொடுங்க. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். செம்மையா ஆனா இப்ப போட்டு இழுத்து சாவடிச்சாங்க. இந்த ரியோ நடிச்சதெல்லாம் நல்லாவே இருக்காது. இஃபான் நடிச்சாரு. இஃபான் கவின்லாம் வர்றதுக்கு முன்னாடி இஃபான் நடிச்சாரு. அது நல்லா இருக்கும். கவின் வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறது இஃபான் ஒண்ணே யூடியூப் இஃபான். அந்த பழைய இஃபான் இந்த கலாங்கடன்ல நடிச்சிருப்பாரு. அடுத்து கயல் சீரியலோட டைட்டில் சாங். நான் கேட்டது இல்லப்பா. போடுறாங்களா பாட்டுலாம்? அப்போ சாங் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா காப்பி பண்ணிருக்காங்க. அப்படியா? அதான் கஷ்டப்பாடு. அப்பவும் கஷ்டப்படல. இப்போ இருக்கிற ஃபுல்லா காப்பி தான் போல இருக்கு. அடுத்து எதிர்நீச்சல் சீரியலோட டைட்டில் சாங் தான். இந்த போர்ஷன் நல்லா இருக்கும். நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயும் கோடி. ஆமா ஆமா இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் ஆனா சீரியல் பார்க்கல. பயங்கரமா போச்சு ஒரு கட்டத்துல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் இருப்பார்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. நம்ம கூட இத பாக்கும்போது நியானால ஒருத்தர் பாடிட்டு அவர்தான் ஞாபகத்துக்கு வராரு. அவராலதான் அந்த சீரியலே பயங்கரமா போச்சு.
தாலாட்டு தாலாட்டு தாயே தாலாட்டு. இப்ப அவர் போலதான் நான் இருக்கேன். இந்த சாங்க வந்துட்டு நம்ம நல்லா இருக்கு லிஸ்ட்லயே போட்டுடலாம். நல்லா இருக்குல்ல. அடுத்து வேற லெவலான ஒரு சாங்குடா. என்னன்னு தெரியுதா? தெரியலையா? என்னது? அதாம்ல முத்து. தங்கம் போல குணம் இருக்கணும், தாய் போல மெகா டிவியா? மனசு போல இருக்கணும், மனைவி பேச்சு கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். நீங்க ஒரு தங்கமான புருஷனா இருக்கணும்னா இந்த லிரிக்ல உள்ள மாதிரி நடந்துக்கணும். வேண்டாம், நான் தகராமாவே இருந்துட்டு போறேன். மாமனை மதிச்சிருக்கணும், அன்பு பொங்கும் மனசு இருக்கணும், அவனே தங்கமான புருஷன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேனிசி தென்றல் தேவாவோட மியூசிக்ல கவிஞர் வாலி இந்த பாட்டை எழுதிருக்காரு. ராஜா ராஜா தான்பா, ராஜா ராஜா தான். இது தேவா பாட்டு. டிவில இப்படி ஒரு சீரியல் எப்படிப்பட்ட பாட்டுறா அது? இப்பெல்லாம் இந்த டிவி சேனல் இருக்கானே தெரியல. போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பழைய பாட்டு. இப்போ ஓடமாடுது புதுசுன்னு எல்லாம் பழைய இது பழசே போட்டா கூட பார்ப்பாங்க எல்லாருமே. ஓடங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. தங்கம் போல குணம் இருக்கணும், தாய போல மனம் இருக்கணும், மனசு போல வாச்சிருக்கணும், மனைவி பேச்சு கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். உண்மையாவே ஒரு சூப்பர் சாங் இது. இதை வந்து கன்ஃபார்மா கோட் லிஸ்ட் தான் போடுறோம். இல்ல அவர் சீரியலா பார்த்துருக்கோம். போல இருக்கு. அடுத்தது நாதஸ்வரம். இந்த சாங் நல்லா இருக்கும். ஆனா இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதுக்கு இடையில ஒரு சாங் வருங்க, ஒரு லவ் சாங். முதல் முறை உன்னை பார்த்தேன் தெரிந்ததே, மறுமுறை உன்னை பார்த்தேன் எல்லாம் புரிந்ததே. நல்லா போட்டிருக்காங்க. அப்போ உள்ள சீரியல் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சீரியல்ல ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு லவ் சாங் போட்டது இதுல தானே பாக்குறேன். வாழ்றேன் எனதுயிரே எனதுயிரே இணைந்திடவா நல்லாதான் இருக்கு. எனதுயிரே இடைவெளியாவும் தொலைந்து போகவே. இந்த படத்துல இருந்து தூக்கி போடாம ஓனா போட்டிருக்காங்க. அது படத்துல உள்ள சாங் மாதிரியே. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. செம்ம சாங்கடா அது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாங்கோட சேட் வெர்ஷன் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது கோபி மலர் பிரேக்கப் சாங். ரெண்டு பேரும் வேகமா சொல்லிக்கிட்டோம்ல. இது பகலா நடுநிசியா ஒரு துளியா கடலலையா. கண்ணு வேர்க்குது. நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். நான் உங்களை லவ் பண்றேன் மேடம். இனிமே நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிளாஷ்பேக். ஓஹோ, அத இத காட்டி காட்டுனதான் எனக்கு சிரிப்பு வருது. அது ஏன் வரல? ஆமா, நார்மலா இருந்தா கூட ஃபீல் பண்ணலாம். அந்த சாங்ல வந்து இணையும், இதுல அப்படியே விலகும். இதாண்டா சீரியல். இது வந்து கோட் லிஸ்ட்ல தான் போடணும். நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா நான் கேட்டதே இல்லை இந்த பாட்டு. ஆனா சூப்பரா இருக்கு. பண்ணி முடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கு. ஆமா, கேட்டிருக்கேன் நான் அந்த பாட்டு. முழு நிம்மதியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நான் ஏதாவது ஒரு சில சீரியல் சாங்க வந்து மிஸ் பண்ணிட்டேனா விட்டுட்டேனா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது அந்த சீரியல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய இதான் நானும் முன்னாடி சின்ன வயசுல உட்காந்து இந்த சீரியல்லாம் வெறிகுண்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹாத்திம்னு ஒன்று மதியானம் போடுவான். அப்புறம்
விஜய் டிவில போட்டுருப்பான். அது பயங்கர அந்த அட்வென்ச்சரா இருக்கும். அது என்ன ஹிந்தி சீரியல் வந்து டப் பண்ணி போடுவாங்க. அவ்வளோ அந்த டப்பே சூப்பரா இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அட்வென்ச்சரா போயிட்டு இருக்கும். அது யாரெல்லாம் அந்த சீரியல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய இந்த சரவண மீனாட்சிலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கவின் வந்தக்கப்புறம் பார்க்கறதே விட்டுட்டேன். அது ரொம்ப ஆமா. அது வரைக்கும் இந்த இர்ஃபான் அப்புறம் இந்த அவங்க பேர் என்ன ரச்சிதாவா அவங்க இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. நான் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்போ இர்ஃபான் போனாரோ அதுல இருந்து பாக்குறது. ஆமா, மூவி வாய்ப்பு வர போய் அவரு அங்க போய் நடிச்சாரு. அந்த படமும் வரல. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அந்த ரியோ நடிச்சலாம். ஐயா, அந்த சரவண மீனாட்சி செத்ததே அந்த ரியோ நடிச்ச செத்தே போச்சு எனக்கு தெரிஞ்சு. எதிர்நீச்சல் வந்து இந்த அவராலதான் பாக்க அந்த இவரு குணசேகர், அவர் பேர் குணசேகர், உண்மையான பேர் தெரியல எனக்கு. இந்தம்மா ஏய் அப்படின்னு ஆமாமா, பேர் தெரியல. அதனால அந்த பாட்டு நினைச்சு அவரால் தான் அந்த சீரியலே பார்க்க ஆரம்பிச்சோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் இதெல்லாம் விட்டுட்டாரு. ஜென்மம் எக்ஸ் பாட்டுலாம் விட்டுட்டாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் நிறைய சீரியல் உண்டு. நிறைய மறந்து போச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்போ அதான் சொல்றல, அப்போ வந்து அந்த சாட்டர்டே சண்டே கூட அந்த 9:30 அந்த டைம்ல சீரியல் போடுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பேய் சீரியலா இருக்கும், இல்ல சாமி சீரியலா இருக்கும். அந்த மாதிரி சீரியல்ல ஏன் விட்டுட்டாங்க? ஃபுல்லா இப்ப போட்டு லவ் இல்லைன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லயே உட்காந்துட்டாங்க. ஏன் தெரியல. ஒரே அழுகாட்சியா இருக்கு. கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளவு நாளைக்கு தான் இதே ஒட்டிக்கிட்டு இருக்க போறாங்க? கொஞ்சமாவது மாத்தி பேய் சீரியல் அந்த மாதிரி கொஞ்சமாவது எடுத்துட்டு வந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேய் சீரியல்லாம் இவங்க உடனே நல்ல பேய ஆக்கி சாவடிக்கிறாங்க. ஒரு படம் வந்துச்சுன்னா உடனே அந்த படத்துல இருந்து திருடி போட ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதேதான் படம் பார்த்துட்டோம். அப்புறம் அது எதுக்கு திருப்பி நம்ம பார்க்க போறோம்? அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்